தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியில் மலையாளி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சியில் மலையாளி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழ்நாடு இன்றைக்கி வந்தேரிகளுடைய புகலிடமாக மாறிட்டுருக்கு. ஏற்கனவே தெலுங்கர்கள் இங்கே வந்து குடியேறி இன்றைக்கி தெலுங்கர்கள் ஒரு 7 அமைச்சர்கள் வர தமிழ்நாட்டில் அமைச்சர் பதவி வகிக்கிறாங்க. 30 பேர் வர சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க. 10 பேர் எம்பிக்களாக இருக்காங்க. ஆக தமிழர்கள் வைக்க வேண்டிய பதவிகளை இன்றைக்கி தெலுங்கர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் தெலுங்கானாலேயோ ஆந்திராலேயோ போய் ஒரு தமிழன் போட்டியிட்டு கவுன்சிலராகவோ எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ முடியாது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் போட்டியிட்டு கவுன்சிலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், துணை முதலமைச்சர், முதலமைச்சர் ஆகிய பதவிகளை வகுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தற்பொழுது ஒரு மலையாளி ஒருத்தரை காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அறிவிச்சிருக்கு. ரொம்ப வேதனையான விஷயம். காங்கிரஸ் கட்சி மொத்தம் 28 தொகுதிகளில் போட்டியிடுது. கன்னியாகுமரியில் விளவங்கோடு தொகுதியில் பிரவீன் அப்படின்னு ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. அந்த வேட்பாளர் யாருன்னு கேட்டால் அவர் தமிழர் கிடையாது, கேரளாவை சார்ந்தவர், மலையாளி. கேரளாவை சார்ந்த ஒரு மலையாளியை விளவங்கோடு தொகுதி வேட்பாளராக இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியை அறிவிச்சிருக்கு. அது கேவலத்திலையும் கேவலம், அதான் உண்மை. தமிழ்நாடு தமிழர்களுக்கு அதை புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி ஏற்கனவே தெலுங்கர்கள் உள்ளே வந்துட்டாங்க. அடுத்ததாக வட மாநிலத்தை சார்ந்தவங்க புற்றீசல் மாதிரி பெருகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் வட மாநிலத்தை சார்ந்தவங்க. பஸ்ஸில் போனீங்கன்னா 170 பேர் வட மாநிலத்தை சார்ந்தவங்க. ஹோட்டலில் போனீங்கன்னா வேலை பார்க்குறவன் 90% பேர் வட மாநிலத்தை சார்ந்தவன். ஆக வட மாநிலத்தை சார்ந்தவங்க புற்றீசல் போல் பெருகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அரசியல்லையும் பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள், பிற மொழியாளர்கள் கால் பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வெக்கங்கட்ட காங்கிரஸ் இன்றைக்கி ஒரு தமிழனுக்கு சீட்டு கொடுக்காம ஒரு மலையாளியை கூட்டிகிட்டு வந்து சீட்டு கொடுத்துருக்கு. பிரவீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை நிப்பாட்டி சீட்டு கொடுத்துருக்கு. காங்கிரஸ்காரங்க உண்மையிலேயே ரோசமான சூடு சோரணை இருந்துச்சுன்னா அந்த விளவங்கோடு தொகுதி வேட்பாளர் மலையாளியான பிரவீனை மாற்றக்கோரி போராட்டம் நடத்தணும், ஒரு தமிழனை வேட்பாளராக நிப்பாட்டணும். ஆனால் நாங்கள் தலைமை அறிவித்த வேட்பாளர்களை ஆதரிப்போம் அப்படின்னா நீங்கள் எப்படியும் போங்க, ஆனால் தமிழர்கள் உங்களை புறக்கணிப்பாங்க. விளவங்கோடு தொகுதி தமிழர்கள் மலையாளி வேட்பாளரான பிரவீன் கை சின்னத்துக்கு ஓட்டு போடக்கூடாது, காங்கிரஸ் கட்சியை புறக்கணிக்கணும். அங்கே நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு வாக்களியுங்க. தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழர் உரிமைக்காக, தமிழர் நிலத்துக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக, தமிழ் கலாச்சாரத்துக்காக போராடி வருகிறவர் செந்தமிழன் சீமான். அவருடைய சின்னமான நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. காங்கிரஸ் கட்சி விளவங்கோடு தொகுதியில் ஒரு மலையாளியை நிப்பாட்டியிருக்கு. விளவங்கோடு தொகுதி வாக்காளர்கள் தமிழர்கள் புரிந்து கொள்ளணும். மலையாளியான காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பிரவீனுக்கு ஓட்டு போடக்கூடாது.